எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக்க பார்த்த உடனே நான் ஏதோ பெரிய பாடம் நடத்த போறேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நான் ஒரு சின்ன கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையில நம்ம ஹீரோ மதுரையை சேர்ந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து வளர்றாரு. தமிழ் பட ஹீரோக்கள் சம்பிரதாயப்படி படிப்பு வராம ஊரை சுத்திக்கிட்டு வேலைக்கு போகாம இப்படியெல்லாம் இல்லாம நம்ம ஹீரோ படிப்புல ரொம்ப ஆர்வம் கொண்டவரா இருக்காரு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய என்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு வெளிநாடு போறாரு. அப்புறம் ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்துல வேலைக்கு சேர்றாரு. அதே நிறுவனத்துக்கு சில வருடங்கள்ல சிஇஓவும் ஆகிடுறாரு. என்ன இது, ஒரு வில்லன் இல்ல, ஒரு ஃபைட் இல்ல, ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா சிஇஓவே ஆகிடுறாரு. என்னடா கதை இது, யார் அந்த ஹீரோ அப்படின்னு நினைக்க தோணுதா? அது வேற யாரும் இல்லைங்க, மிஸ்டர் சுந்தர் பிச்சை, the current CEO of Google. சின்ன வயசுல இருந்தே திரு சுந்தர் பிச்சைக்கு ஐஐடில எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் படிக்கணும்ங்கிறது தான் ஆசை. ஆனா அவருக்கு அது கிடைக்கல. சோ மெட்டலர்ஜி அப்படிங்கிற கோர்ஸ எடுத்து படிச்சாரு. அப்புறம் யுஎஸ்ஏ போய் மெட்டீரியல் சயின்ஸ்ல மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் பண்ணிட்டு அதே துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு எம்பிஏ முடிச்சுட்டு கூகுள்ல ஜாயின் பண்ணாரு. மெட்டலர்ஜி, மெட்டீரியல் சயின்ஸ் இதுக்கும் கூகுளோட சிஇஓ அப்படிங்கிற பொசிஷனுக்கும் என்னங்க சம்பந்தம்? இல்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில எம்பிஏ படிச்சா இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போயிட முடியுமா? அப்படி சிஇஓ ஆகிற அளவுக்கு கூகுள்ல அவர் என்னதான் பண்ணாரு? சுந்தர் ஒரு நார்மல் எம்ப்ளாயியா தான் கூகுள்ல ஜாயின் பண்ணாரு. 2006ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல யாரு எதை சர்ச் பண்ணாலும் அது கூகுள் மூலமா தான் சர்ச் ஆச்சு. இதனால கூகுள் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் earn பண்ணிட்டு இருந்துச்சு. சில நாட்கள் கழித்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அவங்களோட ஓன் சர்ச் என்ஜினான பிங்க திடீர்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதனால 65% ஆஃப் கூகுளோட கஸ்டமர்ஸ் திடீர்னு பிங்குக்கு மாறிட்டாங்க. கூகுள் கம்பெனியே க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எல்லாம் வதந்திகள் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிரிட்டிக்கலான நேரத்துல தான் மிஸ்டர் சுந்தர் பிச்சை ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாரு. பல கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்ரோச் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல கூகுள் டூல் பார இன்ஸ்டால் பண்ண வச்சாரு. சீக்கிரமே கூகுள் குரோம் அப்படிங்கிற பிரவுசரை டெவலப் பண்ணி லான்ச்சும் பண்ண வச்சாரு. இந்த செயல்கள் தான் கூகுள்ல இருக்க எல்லாரையும் மிஸ்டர் சுந்தர் பிச்சையை திரும்பி பார்க்க வச்சது. இதுவே அவர் சிஇஓ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாவும் அமைஞ்சது. அவர் படித்த இந்த படிப்பும் பட்டங்களும் மட்டும்தான் அவருடைய இந்த வளர்ச்சிக்கு காரணமா? கண்டிப்பா கிடையாதுங்க. அவருடைய உழைப்பும் அவர்கிட்ட இருந்த லீடர்ஷிப் அண்ட் இனோவேஷன் ஸ்கில்ஸும் தான் இதற்கான மிக முக்கிய முதல் காரணம். லீடர்ஷிப் cannot be learned in classrooms அப்படின்னு சொல்லுவாங்க. லீடர்ஷிப்பை யாராலையும் நமக்கு சொல்லி தரவோ இல்ல கத்து தரவோ முடியாது. அது நாமளே நம்ம டே டு டே லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணி தான் கத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்த நீங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அத உங்களுடைய பேரண்ட்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்ல சீனியர்ஸோ மறுக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நீங்க எந்த அளவு பொலைட்டா பேசி ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த விஷயத்த டிரைவ் பண்றீங்க அப்படிங்கறதுல தான் உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியே இருக்கு. அப்புறம் இனோவேஷன். இனோவேஷன்னா ஏதோ புதுசா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க. இப்போ ஒரு விஷயத்த நீங்க எந்த அளவு மாறுபட்டு பாக்குறீங்க, அடுத்தவங்க கிட்ட இருந்து எப்படி மாத்தி யோசிக்கிறீங்க, எப்படி கிரிட்டிக்கலா திங்க் பண்றீங்க, இதெல்லாமும் இனோவேஷன் தான். சோ இந்த மாதிரி நீங்க உங்க டே டு டே லைஃப்ல எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய லீடர்ஷிப் அண்ட் இனோவேஷன் ஸ்கில்ஸ நீங்க வளர்த்துக்க முடியும். திரு சுந்தர் பிச்சை அப்படிங்கிற வெற்றிகரமான தமிழனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்த கத்துக்கணும். அவரு ஐஐடில எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு. ஆனா அவருக்கு கிடைச்ச கோர்ஸ் மெட்டலர்ஜி.
அதையுமே அவர் சிறப்பா படிச்சு முடிச்சாரு. இந்த மாதிரி தாங்க நம்ம எல்லாருக்கும் நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயமும் கிடைச்சிடாது. ஆனா நமக்கு கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம எந்த அளவு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணி அதுல நம்மள ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கறதுலதான் நம்ம சக்சஸே இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் என்னோட போன வீடியோல சொன்ன மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோல் செட் பண்ணிட்டு அதுக்காகவும் சைட் பை சைட் உழைச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உங்களுடையது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இன்ஸ்பிரேஷனலா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஜெயிக்கிறதுக்கு படிப்பு மட்டும் இல்லாம மற்ற சில சாஃப்ட் ஸ்கில்ஸும் தேவைன்னு நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அடுத்து ஃப்ரெஷர்ஸ் கார்ப்பரேட் குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் எங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன். என் பேர் நித்திலா. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூடியூப் சேனல் கற்க கசன்றாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க Facebook பேஜை லைக் பண்ணுங்க. நன்றி.